Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு METTYZ NEST. இன்னைக்கு நம்ம வீடியோல மல்டி கலர்ல ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு எப்படி வித்தியாசமான ஒரு பூ அலங்காரம் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு இந்த அளவுக்கு நான் மல்டி கலர் ரோசஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு அப்புறமா ரோஸ்ல இருந்து ரோஸ் பெட்டல்ஸை இது மாதிரி எடுத்து தனித்தனியா வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறமா ஊசியில இலையை கோர்த்துட்டு ரோஸ் பெட்டல்ஸை இது மாதிரி மடக்கிட்டு ஊசியில கோர்த்துக்கலாம். ரோஸ் பெட்டல்ஸ் மேலே வராத மாதிரி இருக்கிறதுக்காக விரல் வச்சு ரோஸ் பெட்டல்ஸ் மேலே பிடிச்சிட்டு அதுக்கு அடுத்த ரோஸ் பெட்டல்ஸை கோர்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இது மாதிரி பிங்க் கலரில் ஒரு ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து அதை அடுத்த ரவுண்டுக்கு கோர்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பிங்க் கலர் ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு நெக்ஸ்ட் ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு ரவுண்டுக்கும் ஒரு கலரில் ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுதோ, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த மாதிரி அடுத்தடுத்த கலர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டுக்கும் ஒரு கலரில் ரோஸ் பெட்டல்ஸை கோர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு ஊசி ஃபுல்லாக கோர்த்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இதே மாதிரியே இன்னொரு ஊசி எடுத்துகிட்டு இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் ரோஸ் பெட்டல்ஸை கோர்த்துக்க போகிறேன். ஸோ இப்போ 2 ஊசிலையுமே ரோஸ் பெட்டல்ஸை வச்சு கோர்த்து முடிச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த ஊசியில் நூலை கோர்த்துட்டு ஊசியில் இருக்கக்கூடிய பூ இருக்கு இல்லையா, அதை நூலுக்கு இழுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி இழுக்கும்போது ஊசியை இது மாதிரி ஒரு டூல் ஏதாவது வச்சு பிடிச்சிட்டு ஊசியை மேலே இழுத்தீங்க அப்படின்னா பூ அழகாக நூலில் செட் ஆயிரும். இதே மாதிரியே ஒரு ஊசியிலேருந்து நூலுக்கு இழுத்துட்டேன். அதே மாதிரி அடுத்ததாக இன்னொரு ஊசி இருந்ததுலையே அந்த ஊசியிலேருந்தும் பூவை நூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போது லாஸ்ட்டாக செகண்ட் ஊசியிலேருந்து பூவை நூலுக்கு கோர்த்துருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்கப்புறமா ஒரு இலையை வச்சு இது மாதிரி லாஸ்ட்டாக கோர்த்துட்டு ஊசியை ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா 2 கார்னரையும் ஜாயின் பண்ணி நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய நூல் இருக்கு இல்லையா, அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ரோசஸோட இலை இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி ஷேப்பில் மடக்கிட்டு ஊசியில் கோர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கோர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ரோஜா பூ சின்ன சைஸில் எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு அதோட ஸ்டார்டிங் பாயிண்டில் கட் பண்ணிவிட்டு அந்த ரோஜா பூவை ஏற்கனவே ரோஜா பூவோட இலை கோர்த்துருக்கோம் இல்லையா, அது கூட ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரோஜா பூவோட காம்பு இருக்கு இல்லையா, அதை கடைசியாக ரோஜா பூ மேலே கோர்த்துட்டு நூல் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்படி நாட் போட்டுட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா அந்த ரோஜாப்பூ கீழே விழுகாமல் இருக்கும். அதுக்கப்புறமா ஸோ இதே மாதிரியே இன்னொரு ஷேப்பு நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த 2 ஷேப்பையும் ஏற்கனவே ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு கட்டியிருந்தோம் இல்லையா, அது கூட இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணும்போது ரோஸ் பெட்டல்ஸுக்கு பக்கத்துலேயே நம்ம ரோஜா பூவோட இலை வச்சு ஒரு இது கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுவும் உள்ள இந்த நூலை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே இருந்த நூலையும் இப்போ நம்ம கோர்க்குறோம் இல்லையா அந்த நூலையும் சேர்த்து டைட்டாக நாட் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இதே மாதிரி கட்டியிருந்தோம் இல்லையா அந்த ஷேப்பையுமே அதே இடத்துலையே வச்சுட்டு 2 நூலையும் சேர்த்து நல்லா டைட்டாக நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய நூல் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான வித்தியாசமான மல்டி கலர் ரோசஸ் வச்சு பூ அலங்காரம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் METTYZ NEST சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை.